ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? எனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். எபிசோட பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ பார்க்கலாம், ரிவ்யூ பார்த்துடலாமா? சரி, நம்ம சேனல் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். நிறைய ஷேர் பண்ணுங்க, உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வேற ஏதாவது சீரியல் ரிவ்யூ பண்ணனாலும் சொல்லுங்க, நம்ம அதையும் பற்றி போட்டுடலாம். இதயம் சீரியல் எபிசோடு இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அழுகையா இருந்தது கைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. யாருக்குமே, அதாவது நிஜ வாழ்க்கையில கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து யாருக்குமே வரக்கூடாது. அதுதான் உண்மை. எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எபிசோடு இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்க ஆண்டாள் வந்து அழகரை போட்டு கஷ்டப்படுத்துறதா இருக்கட்டும், இங்க ஆதி வந்து பாரதியை கஷ்டப்படுத்துறதா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் கொஞ்சம் நஞ்சப்பட்டவர்கள் கிடையாது. கோவம் வந்தா வாய் ஓவர் தான் ரெண்டு பேத்துக்குமே. அவளும் மூஞ்சி முகரையும் பார்க்க மாட்டா, மனசை பார்க்க மாட்டா, மனுஷங்களை பார்க்க மாட்டா. யாரு? ஆண்டாளு. பாரதியும் அதே மாதிரிதான். புருஷன் சொல்றத நம்பாம மாமியார் மேல குத்தம் சொல்லி அவளை வார்த்தைகளாலேயே குத்தி கிழிச்சு கடைசியில அவளை சாகடிச்சு. இன்னைக்கு வந்து அந்த குழந்தை அப்பா இல்லாம கதறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எபிசோடு இன்னைக்கு அதுதான் கேஸ், வேற ஒண்ணும் இல்ல. அவன் குடிச்சிட்டு ரோட்ல இருப்பான் இல்லையா, பாதி போய் கூட்டிட்டு வீட்டுக்கு போவாப்ல. போனோடனே இந்த மாதிரி கரெக்டா. ஆனா நான்லாம் நினைச்சேன் உண்மையை ஆண்டாள் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. என்னது, எனக்கு குடும்பமா உங்களுக்கு என்ன, எனக்கு எனக்கு குடும்பம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு குடும்பம் இல்லையான்னு கேட்பா இல்லையா? அப்ப நான் உண்மையை சொல்லிடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா அங்கிட்டு இருந்து பாரதி வேண்டாம், சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டா. ஏன்னா சொன்னாதான் என் செத்து போயிடுவானே. டாக்டர் அம்மா வேற ஒரு செக்கு வச்சிருக்குல்ல, செக்கு. அது மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சனால அந்த ஆண்டாள் வந்து உண்மையை மறைச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வார்த்தைகளை பயங்கரமா பயன்படுத்துறாப்புல ஆண்டாள். நான் அப்படிதான் செய்வேன், நான் குழந்தையதான் இது பண்ண போறேன், என்னோட கனவை வந்து இவர் அழிச்சாருல, அது மாதிரி இவரோட குழந்தைய நான் அழிக்க போறேன், இது என் குழந்தையே கிடையாது, இவரோட குழந்தைதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாய் ஓவரா பேசுறாப்புல ஆண்டாள். பயங்கரமான வாய். சரியா? இதயம் நாடகத்துல ஆண்டாளுக்கு ஓவர் வாயி, சந்தியா ராகத்துல பத்மாவுக்கு ஓவர் வாயி. சரியா? எல்லா நாடகத்துல வந்து வாயை வந்து ஒரு ஊசி நூலை வச்சு தச்சிட்டோம்னா கரெக்டா போயிடும். உடனே வந்து ஆதியை போக சொல்லிடுறாப்புல அழகர். நீ போடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பொறுமையாலாம் வந்து பேசுறாப்புல. அதுக்கப்புறம் அழகர் வந்து அந்த வயிற்றுல இருக்க குழந்தைகிட்ட பேசுறதெல்லாம் இந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே கண்ணே கலங்கிருச்சு கேஸ். உண்மையிலே கண்ணே கலங்கிருச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனி இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையாதியா அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. டைரக்டர் நீ என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு தெரியல. நாடகம் முடிக்கிற ஐடியால இருக்காரா இல்ல என்ன ஐடியால இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு எபிசோடே பேசல கேஸ், அப்படியே ரிவ்யூ எபிசோடு ரெண்டையும் கலந்தே நான் பேசிடுறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு கான்செப்ட் எதுவுமே இல்லை, ஃபுல்லா அழுக்காட்சியா தான் இருந்தது. கடைசியில வந்து பாரதியும் தமிழா பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பா மறுபடியும் வருவாருமா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அந்த குழந்தை சொல்ல. இல்லடி, நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே வேணான்னு முடிவு பண்ணி போனவரு இப்ப வரைக்கும் அவர் அமெரிக்கா போகணும் தான் நிலையா இருக்காரு. நம்ம என்ன பண்றதுனே தெரியல, நீ வேற வயிற்றுல கூட பிறந்திருக்கலாம். எனக்கு வந்து அப்பாவை மறுபடியும் கூட்டிட்டு வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா நான் சாகுற வரைக்கும் நீ என்னை திட்டிக்கிட்டே இரு, உங்க அப்பா யாவகம் வரும்போதெல்லாம் நீ என்னை திட்டிக்கிட்டே இரு அப்படிங்கிற அவளை. அவளே அப்படியே வருத்திக்கிறான். அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் தமிழ் பாப்பா போய் அவளை ஹக் பண்றதா இருக்கட்டும், நீதாம்மா எனக்கு பெஸ்ட், அந்த மாதிரிலாம் சொல்லும் போதெல்லாம் உண்மைதானே கைஸ். ஆம்பளை இல்லாத ஒரு குடும்பம் வந்து எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இதயம் சீரியல முடிச்சுட்டா ரொம்ப நல்லது. ரொம்ப பார்க்கவே கண்ணெல்லாம் கலங்குது கைஸ். நடிப்பு தான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் நம்ம அதை பார்க்கும்போது உருக்கமா பாக்குறோம் இல்லையா, அது மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்கா இருக்குது. ஓகே, டன். அதுக்கப்புறம் இந்த ராமன் தேடிய சீதைன்னு சொல்லி ஒரு ஆடு போட்டுட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோயினு அந்த பாப்பாவை பார்த்தா பாரதி தமிழ் மாதிரி இருக்குது. இந்த ஒருத்தன் வர்றான் பாத்தீங்களா, பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க வர்றேன்னு சொல்லி ஒருத்தன் ஹீரோ மாதிரி ஒருத்தன் வர்றான்ல, அவனை பார்த்தா வேற ஆதி மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த இதயம் நாடகத்தை பார்ட் 2 இல்ல எல்லாரும் கேட்குற மாதிரி சீசன் 2 வரப்போதா, சீசன் 2 வரப்போதான்னு கேட்டாங்கல்ல, அதனால ஆளுகள் எல்லாத்தையும் மொத்தமா மாத்தி இதயம் சீரியலே மாத்தி எடுக்க போறாங்களா, இல்ல இது உண்மையிலேயே வேற சீரியலா, இதயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா, எனக்கு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆடு ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்குது, ஒரே கதை மாதிரிதான் இருக்குது. இவளும் ஒரு அம்மா ஒரு புள்ள, அதே மாதிரிதான் ஆதி வருவான், இங்கேயும் அதே மாதிரிதான் ஒருத்தன் வர்றான்.
ஸோ ஒரே கதை மாதிரி தான் இருக்கு. என்ன டைட்டில் தான் வேற. இதுக்கு இதயன்னு பேர் வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து ராமன் தேடிய சீதைன்னு பேர் வச்சுட்டாங்க. சரியா? மொத்தத்துல இந்த ஆண்டாளு அழகரு ஃபேமிலியை உள்ள கொண்டு வந்து கதையை சொதப்புனதா இருக்கட்டும், தர்மலிங்கத்தை இடையில கொண்டு வந்து வில்லனாகி அவனை ஒரு 2-3 மாசம் வில்லனா காமிச்சு 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 அந்த ஒரு எபிசோடையே ஓட்டுனதா இருக்கட்டும், ரொம்ப நாடகம் எங்க போய் முடிக்கிறதா இல்லையா என்னன்னு தெரியல டேரக்டருக்கு. டேரக்டர் சார், பேசாம கதையை முடிக்க தெரியலன்னா எங்க கிட்ட கதை கேளுங்க, நாங்க எப்படி முடிக்கிறதுன்னு நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம். சரியா? ரொம்ப கேவலமா இருக்குது. தயவுசெய்து சீக்கிரம் முடிச்சிருங்க. ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது. சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா இருக்குது. ரொம்ப மனசு வலிக்குது. ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவையும் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துவீங்க? ம் ஆம்பளை இல்லாம கூட வாழ முடியும்னு சொல்லி ஒரு போல்டா கூட எடுங்க நாடகங்களை, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாரதி கண்ணம்மாலாம் பாத்தீங்கன்னா, அவ அப்படிதான் புருஷனை விட்டு வந்தோடனே அந்த குழந்தைய நல்லா வளர்ப்பா. அந்த மாதிரி போல்டா வளர்த்து அந்த மாதிரி இருந்தா கூட தெரியாது. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு செஞ்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு இந்த குழந்தை அப்பா அப்பாங்குது. அவ புருஷன் புருஷன் புருஷன்ட்டு இந்த சைடு ஆண்டாள அழகுது ஒரே சண்டை. ஃப்ரெண்டு வாழ்க்கை அங்க அப்படி இருக்குது. நம்ம இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோமேன்னு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. மண்டையில மசாலா தான் இருக்கு, களிமண் இருக்குதா என்னன்னு தெரியல. 2 பேரும் குழந்தைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ சாமி, முடியல எங்கனால. இதயம் சீரியல் பார்க்கவே எங்கனால முடியல. தயவுசெய்து ஒண்ணு எண்டு கார்டு போடுங்க. இல்லாட்டினா சீசன் 2லாம் தயவுசெய்து இந்த நாட்டுல எடுத்துறாதீங்கப்பா. உங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதயம் சீரியல்லாம் பார்ட் 2 எடுத்துறாதீங்க. இதுலயே கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 வாரத்துல எல்லாம் நல்லவங்களா திருந்தி, தர்மலிங்கம் நல்லவனா திருந்தி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முடிக்கிற மாதிரி இருந்தா முடிங்க. இல்லாட்டினா நாடகத்தை இப்படியே விட்டுருங்க. இந்த இது என்னது, இப்போ ஒரு நாடகம் போச்சு, நெஞ்சத்தை கில்லாதேவா. நெஞ்சத்தை கில்லாதே, அது பாதியோடு நல்லா போயிட்டு இருந்த நாடகம். ஜெய் ஆகாஷும் இவங்களும் நடிச்சது. அப்படியே பாதியிலே முடிச்சு விட்டாங்க நாடகத்தை. கேட்டா ஜெய் ஆகாஷ்க்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இதுலயே ஏதாவது ஒரு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணியா முடிச்சு விடுங்க. எங்களால முடியல. சீரியல் பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரியா? தயவுசெய்து முடிச்சிருங்க ப்ளீஸ். ஓகே கைஸ், வேற என்ன? சந்தியாராகம் ரிவ்யூ போட்டேன், வீரா சீரியல் ரிவ்யூ போட்டேன். எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்படியே உங்க சப்போர்ட்டு, உங்களோட லைக்கு, உங்களோட சப்ஸ்கிரைப் மறக்காம நம்ம சேனலை சீக்கிரமா 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு உறுதுணையா இருங்கப்பா.